இன்னைக்கு ஜோ கிச்சனில் தூத்துக்குடியில் ரொம்ப பாப்புலரான சிம்பிள் டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையானது கொஞ்சம் சோம்பு 1 டீஸ்பூன், 4 பூண்டு, 4 சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு சோம்பை கொரன்னு மிக்சியில் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு 2யும் போட்டு அதையும் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பீசஸ் எடுத்து அதில் வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோடையே கொஞ்சம் உப்பும் சேர்த்து அந்த ஃபிஷ்ஷோடையே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமேலு நம்ம மிளகாத்தூள் பேஸ்ட்டு வந்து இதுக்கு போட போகிறோம். மிளகாத்தூள் பேஸ்ட்டு சிம்பிள் தான். 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேலு நம்ம கொஞ்சம் ஒரு லெமனோட ஜூஸ் வந்து புழிஞ்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஏற்கனவே மீனில் உப்பு இருக்குது. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாட்ட பெனஞ்சிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணணும். இது ஃபுல்லாக கையில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து தடவி ஃபுல்லாக கேப் இல்லாமல் இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை ஹோல் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் இப்படி பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கணும். இது வந்து எதுக்குன்னா டேஸ்ட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மசாலாவோட டேஸ்ட்டு நல்லா பிடிச்சிக்கும் அந்த ஃபிஷ்ஷோட. இதை போட்டு வச்சுட்டு ஒரு ஓவர் நைட் நம்ம விட்டுடுறோம். இப்போ நெக்ஸ்ட் டே நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் சும்மா வச்சா போதும், ஃப்ரீசர் தேவையில்லை. எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1 1/2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். அந்த கோகோனட் ஆயில் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நல்லெண்ணெய் கூட போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதை போடுறப்ப அந்த கொஞ்சம் கூட அந்த எந்த பிசுறுமே வந்து வெளியவே வராது. எண்ணெயை கொஞ்சம் லேசாக மேலால் ஊற்றிட்டா அது மேலே வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு ஷைனிங் கொடுக்கும். இப்போ லேசாக மூடி வச்சு இது பண்ணுறோன்னா கொஞ்சம் வந்து வேகிறதுக்காக, ஃபாஸ்ட்டாக வேகிறதுக்காக உள்ளெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அண்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு லைட்டாக ஒரு கிறிஸ்பியாக அந்த மாதிரி வரும். இது கவர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணாமல் கேப் விடணும். இல்லாட்டி அந்த கவர் பண்ணுறப்ப அந்த ஆவி போய் பட்டு தண்ணி வந்து சொட்டிகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை நல்லா வறுத்துரும். அதுக்கப்புறம் அப்படியே சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். இதை கொஞ்சம் ஆனியன்ஸோடு சர்வ் பண்ணலாம். கருவேப்பிலை வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் மை சேனல்.